வணக்கம். காரைக்காலில் தனதத்தன் என்கிற பெரிய பணக்காரன் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாரு. அவருடைய ஒரே பெண் புனிதவதி. அவங்க ரொம்ப அழகான பெண். அந்த அழகான பெண் தன்னுடைய உருவத்தை பேய் உருவமாக மாற்றிக்கிட்டாங்க. அவங்க ஏன் அப்படி தன்னை பேய் உருவமாக மாற்றிக்கிட்டாங்கன்னு இந்த கதை மூலம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. புனிதவதி குழம்பு கொதிப்பதையே பார்த்து கொண்டிருந்தாள். கொதிக்கும் குழம்பில் மேலும் கீழும் போய்க் கொண்டிருக்கும் காய்களைப் போல சில நினைவுகள் உள்ள கொதிப்பில் முன்பின்னாய் உழன்று கொண்டிருந்தன. புனிதவதியின் கணவன் பரமதத்தன் குளித்துவிட்டு வந்தான். கரியமுதும் தயாராகிவிட்டது. இப்போதெல்லாம் அவன் முன்போல் இல்லை என்ற எண்ணம் அவளை செயலிழக்க செய்து கொண்டிருந்தது. இப்போது கூட குளித்து முடித்து வந்த பின் திருநீற்று பொடியை கையில் எடுத்தபடி நெற்றியில் பூச தடுமாறியபடி நின்று கொண்டிருந்தான். பின் ஏதோ நினைத்தவனாய் நெற்றியிலும் கைகளிலும் மார்பிலும் பூசிக்கொண்டு கிளம்பிவிட்டான். புனிதவதி கவனிப்பதாய் உணர்ந்தானோ என்னவோ, தயக்கத்திற்கு பின் திருநீறு பூசியது அவளுக்காக பூசியது போல் இருந்தது. புனிதவதி அவனை கவனிக்காதது போல் காட்டிக்கொண்டாலும் கவனித்து கொண்டுதான் இருந்தாள். அவன் வணிகம் தொடர்பாய் பல பேரை சந்திக்கிறான். பல கருத்துக்களை கேட்கிறான். இப்பொழுது சமண சமயமே ஊர் பின்பற்றும் மதமாகி கொண்டிருந்தது. சமணவாதிகள் கூறும் சைவத்திற்கு எதிரான கருத்துக்களை பரமதத்தனும் கேட்டு தடுமாறி தொடங்கியிருந்தான். சமணம் மட்டுமா? பௌத்தம், வைதீகம், உலகாயுதம், பிரம்மவாதம் என அவளும் தான் பலவற்றை பற்றி கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறாள். மன்னனோ சமணனாகவும் பிறமொழி பேசுவனாகவும் அமைந்துவிட்ட சூழலில் புனிதவதி பெருமூச்சு விட்டாள். சோழனும் பாண்டியனும் எங்கு ஓடி ஒளிந்தார்களோ, யார் ஆண்டாள் என்ன? வயிற்றுக்கு சோறும் வாழ்வதற்கு தொழிலும் போரற்ற அமைதி சூழலும் ஒவ்வொருவரின் ஏக்கமாக இருந்தது. தமிழ் மன்னர்கள் எங்கிருந்தோ படை திரட்டி வந்து சிறு சிறு போர்களை நிகழ்த்தி தொடர்ந்து தோற்றோடி கொண்டிருக்கும் சூழலில் எளிய மக்கள் செய்வதற்கு என்ன இருக்கிறது? நிறைய சலுகைகள். முடிவெட்ட வரிச்சலுகை, சமணனாக மாறினால் வணிக சலுகை, சமணனாக மாறினால் வாழ்வதற்கு சலுகை, வாய்த்திறக்க சலுகை. ஒன்றா இரண்டா, இன்னும் எத்தனையோ. பரமதத்தன் நாட்டு நடப்பை அவளிடம் ஏக்கத்தோடு எடுத்துரைத்திருந்தான். ஆனால் புறச்சூழலின் நெருக்கடி அவனிடமும் மாற்றத்தை ஏற்படுத்த தொடங்கிவிட்டது. வணிகத்திற்காக மட்டுமல்ல, சுயமரியாதைக்காகவும் தான். சமண சமயத்தை பரப்ப சமணர்கள் பரப்பிய சைவ சமயத்தின் மீதான அவதூறுகள் அவனை மாற்றத் தொடங்கியிருந்தன. அவற்றை காது கொண்டு அவளால் கேட்க முடியவில்லை. சைவர்கள் அற்பர்களாம், பெண்ணடிமைவாதிகளாம், பிள்ளைக்கறி உண்ணும் சிவன் ஒரு பித்தனாம், அவனை பின்பற்றுபவர்கள் அறிவிலிகளாம், சுடுகாட்டு சாம்பலை பூசி அனைவரையும் சிவனாக கண்டு வழிபடுவதோடு அவர்களுக்காக எதையும் செய்ய துணியும் வெறியர்களாம். அது மட்டுமா? குலமானம் கருதாமல் மனைவியை தானமாக சிவனடியாருக்கு தாரை வார்த்த இயற்பகை. சிவன் கோவிலுக்கு விலக்கரிக்க பணமின்றி மனைவியை விற்ற கலியநாயன். சுடுகாட்டில் பிணந்தின்று வாழும் மாவிரதனுக்கு மணமகளான தன் மகளின் கூந்தலை அறுத்து கொடுத்த மானக்கஞ்சாரன். சிவன் அடியவருக்கு உணவிட பணமின்றி விதை நெல் வாங்க மனைவியரின் தாலியை விற்ற ஒரு சிவனடியான். பின் விதை நெல்லையே உணவாக்கி சிவனடியாருக்கு அமுது படைத்தவன். இப்படி புதிய கோணத்தில் சிவனடியவர்களை பரமதத்தன் பார்க்க தொடங்கியிருந்தான். எல்லாம் சிவமயம் என அனைவரையும் கைகூப்பி வணங்கி கொண்டிருந்தவனின் கைகள் இப்போதெல்லாம் வணங்க மறுத்து கொண்டிருந்தன. ஒரு காலத்தில் இதே கதைகளை வியந்து போற்றியவன் இப்போது சிவனடியவர் குணக்கேடர்களாய் பார்க்க தொடங்கியிருந்தான். பன்னெடுங்காலமாக பல தலைமுறைகளுக்கு பின்பற்றப்பட்டு வந்த ஒரு சமயத்தை மற்றொரு சமயம் அதை பற்றிய அவதூறான கதைகளை திரும்ப திரும்ப மக்கள் மனதில் எழுப்பி மக்கள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்துவதை புனிதவதி கண்கூடாக கண்டுகொண்டிருந்தாள். பரமதத்தனை புறச்சூழல் அலைகளிக்க தொடங்கியிருந்ததால் தன்னை ஒரு சைவன் என காட்டிக்கொள்வதற்கு தயங்கியதையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். சைவர்கள் வெறியர்களாம், பெண்ணடிமைவாதிகளாம், அற்பர்களாம், திரும்ப திரும்ப பரமதத்தன் கூறிக்கொண்டிருந்தான். புனிதவதி சில சமயம் காதடித்து கொள்வாள். பரமதத்தன் ஒரு தூய சைவன், அவனே இதை கூசாமல் சொல்கிறானே, அவன் என்ன செய்வான் பாவம்? அவனை சுற்றி இதுதானே பேசப்படுகிறது. சைவன் என்று தன்னை காட்டிக்கொள்வதற்கு கூட அவன் விரும்பவில்லை என்பதைத்தான் திருநூறு பூசும்போது அவன் தயங்கிய நிலை காட்டியது. புனிதவதி கற்று தேர்ந்தவள்தான். இசையில் அவளுக்கு ஆழ்ந்த புலமை இருந்தது. பல இசைக்கருவிகள் இசைக்கவும் தெரிந்திருந்தாள். பாமாலை புனையும் ஆற்றலும் அவளுக்கு இருந்தது. பிறந்த சில வருடங்களிலேயே தாயிழந்த அவளை தந்தை தனதத்தன் உயிர் போல கருதி வளர்த்து வந்தார். தாயிழந்த சோகத்தை மறைக்க கல்வியிலும் இசையிலும் அவளை பழக்கினார். பெரும் வணிகருக்கு ஒரே மகளாக பிறந்த புனிதவதிக்கு அனைத்தும் வீட்டிற்குள்ளேயே கிடைத்தது. தலை சிறந்த ஆசிரியர்கள் இல்லத்திற்கே வந்து கல்வி புகட்டினார்கள். தனதத்தன் வைதீக மரபினர். சிவனும் திருமாலும் ஒன்றே. தூணிலும் துரும்பிலும் அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பவர்கள் இவர்களே என்ற உணர்வுடையவர். எனினும் சிவன் மீது தனி பற்றுடையவர். அனைத்திலும் சிவனையே காண்பவர். எல்லாம் சிவன் செயல். அன்புள்ள நெஞ்சங்களை எல்லாம் சிவன் இடமாக கொள்கிறான்.
அவரை பொறுத்தவரையில் நடமாடும் அன்புடைய ஒவ்வொருவரும் சிவன்தான். அதுதானே கைகூப்பி ஒருவரை மற்றொருவர் தொழுவதற்கு ஆதாரமாக உள்ளது. புனிதவதிக்கு தாய், தந்தை, குரு, தெய்வம் அனைத்தும் அவளது தந்தையே. தந்தையே அவள் தொழும் கடவுள். அவர் கொள்கையே அவள் கொள்கை. பரமதத்தன் நல்ல வணிகன் என்ற முறையில் மட்டுமின்றி சைவன் என்ற முறையிலும் அவர் மருமகனாக தேர்ந்தெடுத்தார். எனினும் திருமணம் முடிந்து கணவனுடன் தனி குடும்பம் அமைந்திட்ட நிலையில் அவளிடம், இனி நீ உன் கணவன்தான் நீ தொழும் கடவுள். அவன் கருத்துக்கு மாறாக செயல்படாதே. தாயில்லா பிள்ளை தந்தை வளர்த்ததால் தான் இப்படி என்ற பழிச்சொல் எனக்கு ஏற்படாமல் வாழம்மா என்று கண்ணீர் மல்க வழியனுப்பினாரே. அதை இப்பொழுது நினைத்தாலும் புனிதவதிக்கு கண்ணில் நீர் நிறையும். 12 அவளுக்கு திருமணம். இப்பொழுது 3 வருடம் முடியப் போகிறது. அவள் அவனுக்கேற்றாற்போல் மாறிவிட்டாள். அவனே அவள் உயிர். ஆனால் அவனோ மாறத் தொடங்கிவிட்டான். புறச்சூழலுக்கேற்ப சைவத்திற்கு எதிரான கருத்துக்களை அவன் மனது நம்பத் தொடங்கியிருந்தது. சிவம் என்பதின் பொருள் உணராதவர்கள்தான் சிவனை அவன் தோற்றம் கண்டு இகழ்வார்கள், நூலறிவி பேசி திரிவார்கள் என்ற அடிப்படை உண்மையை கூட அறியாதவனாக இருந்தான். திருமணமான சில நாட்களிலேயே புனிதவதி புரிந்து கொண்டாள். அவன் பிறப்பால் சைவன்தான். ஆனால் அவன் வாழ்வாள் வணிகன். எதையும் வணிக நோக்கிலேயே பார்க்கத் தொடங்கும் அவன் போக்கு எல்லாம் சிவன் என்பதை ஏற்றுக்கொண்டாலும் பின்பற்ற முடியாமல் இருந்தது. அதிலும் புனிதவதியின் ஆழ்ந்த கல்வியறிவும் இசை புலமையும் இசைக்கருவிகளின் தேர்ச்சியும் எதிலும் வெளிப்படும் கலை நயமும் அவனை குற்ற உணர்வில் ஆழ்த்தத் தொடங்கியிருந்தது. சிறு வயதிலேயே வணிகத்திற்கு பழக்கப்படுத்தப்பட்ட அவன் மனம் சதா சர்வகாலமும் வணிகத்தில் மேன்மையுறுவது பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தது. திருமணமான புதிதில் புனிதவதியின் அழகும் அறிவும் கண்டு அவன் பெருமை கொண்டிருந்தான். தன்னைப்போல் ஒரு வணிகன் மகளாக இருந்தும் கலைமகள் போன்ற கலையறிவை கொண்டிருந்த அவளின் அறிவு தன் குடும்பத்திற்கு சிறப்பு என கருதியிருந்தான். ஆனால் நாளாக நாளாக அவளின் அறிவு அவனை பிரமிக்க வைத்திருந்த நிலை மாறி ஒருவித தாழ்வு மனப்பான்மை அவனை பிடித்து கொண்டது. புனிதவதி எதையும் சரியாக மட்டுமின்றி ஆழமாகவும் நுட்பமாகவும் சிந்தித்து உட்பொருளை உணரும் தன்மையை கொண்டிருந்தாள். வணிகனின் மகளானதால் வணிக நுணுக்கமும் அவளிடம் பொதிந்திருந்தது. எனினும் எதையும் வெளிப்படுத்தி கொள்ளாமல் நடுக்கடலின் அமைதியைப் போலிருந்தாள். அவள் முன் தன் வெறும் சலசலக்கும் நீரோடை என்று பரமதத்தன் உணர்ந்தான். ஒருவித குற்ற உணர்வு அவனை ஆட்கொள்ளத் தொடங்கியிருந்தது. சமண பௌத்த மதங்களுக்கு மாற்றப்பட்ட சைவ குலத்து பெண்கள் துறவிகளாகி சமயவாதங்கள் நிகழ்த்தி ஆணுக்கு நிகரென வாழத் தொடங்கியிருந்தனர். புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருந்தனர். கணவன் தன் தந்தையைப் போல மிகுதியான லாபமின்றி குறைவான நட்டமுமின்றி நடுநிலையோடு தொழில் செய்ய வேண்டும் என அவள் உள்ளூர விரும்பினாள். நேர்மையான வழியே அறவழி என்று உணர்ந்து கணவன் வணிகம் செய்ய வேண்டும் என எதிர்பார்த்தாள். ஆனால் பரமதத்தனால் அது இயலவில்லை. களப்பிரர்களின் ஆட்சியில் அது சாத்தியமாகவில்லை. தமிழர்கள் அல்லாத வணிகர்கள் லாப நோக்கியே முதன்மையாக கருதி செயல்பட்டனர். மாமனார் தனத்தத்தனைப் போல உறுதியாக நின்று நேர்வழியில் வணிகம் செய்ய பரமதத்தனால் இயலவில்லை. இளரத்தம் வணிகத்தில் சாதிக்க நினைத்தது. வழியை பற்றி அக்கறையில்லாமல் புதிய புதிய வணிகர்களுடன் தொடர்பு கொண்டான். வணிகத்தை விருத்தி செய்தான். வீட்டில் செல்வம் குவிந்தது. பல சமய கருத்துடைய வணிகர்கள் அவனுடன் பெருவணிக தொடர்பு கொண்டனர். அவர்களுடனே பெரும் பொழுதுகளை கழித்தான். வணிக தொடர்பிற்காக சைவத்திற்கு எதிராக பேச்சுவாக்கில் அவர்கள் சொல்லிய கதைகளை கேட்டுக்கொண்டான். முதலில் அவன் அதை பெரிதுபடுத்தவில்லை. இது தன்னை பாதிக்காது என தள்ளிவிட்டான். களப்பிரரால் ஏற்பட்ட அரசியல் புரட்சி தமிழர் வாழ்வை சீர்குலைத்து கொண்டிருந்ததை அவன் உணரவில்லை. ஆனால் புனிதவதிக்கு முன் அவள் கூறிய கருவிழிகளுக்கு முன் ஒருவித குற்ற உணர்வை உணர்ந்தான். அவள் வாய் திறந்து எதுவும் சொல்லவில்லை. எனினும் அவள் இயல்பான பார்வை கூட இம்சையாக தோன்றியது. சைவ சமயத்திற்கு முரணான வாழ்க்கை, குற்ற உணர்வு இவற்றால் தூய்மையான சிந்தனையுடைய அவள் முன் நிற்க அஞ்சினான். பின் தமக்கு விருப்பமான சமயத்தை பின்பற்ற தனக்கு உரிமையுண்டு என நினைத்தான். அன்றைய சூழல் அது. திடீரென்று வணிகத்தின் மூலம் கிடைத்த பெரும் செல்வ சேர்க்கை அவன் வழிமாறி போவதற்கு இடம் கொடுத்து கொண்டிருந்தது. புனிதவதி அவனை கேட்க நினைத்தாலும் தந்தை கண்ணீர் மல்க கூறிய வார்த்தைகள் அவளை கட்டி போட்டிருந்தது. அவள் வாய் திறந்து கேட்டிருந்தால் கூட அவனுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். ஆனால் எதை சொல்வான்? சிறிது நாட்கள் மௌனத்தில் உறைந்து போனது. அவன் வணிகத்தில் நெடுநேரம் செலவிடுவதைப் போல அவளை தவிர்த்தான். அவளோ எப்போதும் போலவே அவனிடம் அன்புடன் பணிவிடை செய்து தன் கடமையை சரிவர ஆற்றி கொண்டிருந்தாள். அவளுடைய அமைதியும் பெருமையும் அவனை இம்சித்தது. அவளை விட தான் கூடுதலாக அறிந்தவன் என்பதை வெளிப்படுத்த சைவத்திற்கு எதிராக தான் கேட்ட கதைகளை கூறத் தொடங்கியிருந்தான். அவள் சிறு கண்களில் ஏற்பட்ட சிறு அதிர்ச்சிகளை அவன் கண்டு கொண்டிருந்தான். மேலும் மேலும் சிவனடியார்களின் மீதான இழிவுபடுத்தும் கதைகளை கூறி சைவன் என்பதையும் மறந்து அவளை ஆதிக்கம் செலுத்த கிடைத்த ஒரு வாய்ப்பாக்கி கொண்டான். ஒரே குடும்பத்திலேயே செங்குட்டுவன் சைவனாகவும் இளவல் இளங்கோ சமணனாகவும் வாழ்ந்த காலச்சூழல் அது.
எனவே அவள் மாறாத புன்னகையுடன் எப்போதும் போல் பணிவிடைகளை செய்து கொண்டிருந்தாள். அடுத்த கட்டத்திற்கு சென்று சிவனடியார்களுக்கு அமுதிடக்கூடாது என கட்டளையிட்டான். புனிதவதி திகைத்து போனாள். சிவனடியாருக்கு அமுதிடுவது சிவனுக்கே அமுதிடுவது போல் அல்லவா? பசித்து வரும் அடியவர்க்கு அன்னமிட முடியாது என எப்படி மறுக்க முடியும்? தன் தந்தையை நினைத்து கொண்டாள். கற்பொழுக்கம் நிறைந்த பெண்ணுக்கு கணவன் சொல்லே மந்திரம். தன்னை கல்லாக்கி கொண்டாள். நாட்கள் மாதங்களாயின. சமய பூசலின்றி சமணர், பௌத்தர், வைதிகர் ஒரே குடும்பத்து உறவுகளில் இணைந்தோ வாழும்போது தான் வாழ இயலாதா? பரமதத்தன் வெளியூரிலிருந்த வணிகன் ஒருவன் கொடுத்ததாக 2 மாங்கனிகளை அனுப்பியிருந்தான். அதை அலமாரியில் வைத்துவிட்டு கரி அமுதாக்க சென்றாள். யாரோ திண்ணையில் தாயே என அழைக்கும் குரல் கேட்டு வெளியில் வந்து பார்த்தாள். வயதான ஒரு சிவனடியார் நடை தளர்ந்து வாய் உலர்ந்து நீண்டு நெடிய தாடியுடன் இடையில் புலித்தோல் கட்டி மண்டையோடு ஏந்தி சிவனே நிற்பது போல் நின்று கொண்டிருந்தார். புனிதவதி அதிர்ந்து போனாள். இந்த வயதான கிழவன் வாய் திறந்து பிச்சை கேட்டு வாசலில் நிற்கையில் அமுதில்லை என எப்படி தன் வாயால் சொல்வது? புனிதவதி நெருப்பில் நிற்பது போல் உணர்ந்தாள். கணவன் சிவனை புறம் பேசினாலும் அவளின் உள்ளத்திலே சிவனே நிறைந்திருந்தான். சிவனின்றி வேறு தெய்வத்தை வணங்காத தகமையுடன் வளர்க்க பெற்றிருந்தாள். கணவனே தெய்வம் எனினும் அவனுக்கும் மேலான தெய்வம் சிவனன்றே. யாரும் காண முடியாத அரணாகிய சிவனை அன்பு என்னும் போர்வையினாலே மனதிற்குள் மறைத்து வைத்திருந்தாள். தாய்வழி சொத்தாகிய சிவனை கனிந்த நெஞ்சில் உள்மாயத்தால் அடைத்து வைத்திருந்தாள். ஒரு நாள் எல்லாம் சிவன் என்றால் அவனுக்கு தனி உருவம் இல்லையா என்றானே பரமதத்தன். அவன் என் சிந்தையில் அன்பென்னும் உருவத்தோடு இருப்பதாக என்னால் கூற முடியவில்லையே. புனிதவதியின் நுண்ணுணர்வில் வேறு வழி தோன்றியது. அமுதுதானே படைக்கக்கூடாது, கனி கொடுக்கலாம் இல்லையா? துள்ளி குதித்தோடினாள். உள்ளே இருந்து கணவன் அனுப்பிய மாங்கனியில் ஒன்றை கொண்டு வந்து சிவனடியாரின் மண்டையோட்டில் இட்டாள். சிவனடியார் கடகடவென்று சிரித்தார். புனிதவதி திகைத்து அவரை ஏறிட்டாள். தாயே, சோரமுது செய்யவில்லையா? நான் வாழும் சுடுகாட்டில் மாங்கனிக்கு பஞ்சமில்லை. குழந்தை பேரற்ற உனக்கு நான் தருகிறேன் கனி 2 என தன் தோளில் சாத்தியிருந்த பையிலிருந்து 2 மாங்கனிகளை அவளிடம் நீட்டினார். மக்கட்பேறு என்றவுடன் தன்னை அறியாமல் மடியில் வாங்கி கொண்டாள். அவர் அவளை வாழ்த்திவிட்டு அவ்விடம் அகன்று தளர்ந்து சென்று விட்டார். சிறிது நேரத்தில் பரமதத்தன் உணவுண்ண வந்தான். அமுதுண்டு ஓய்வெடுக்க திண்ணைக்கு சென்றான். ஏதோ நினைவு வர புனிதவதியை அழைத்து அவன் அனுப்பிய மாங்கனியை எடுத்து வர சொன்னான். புது நகரத்திலிருந்து வணிகர்கள் கொண்டு வந்த அரிய பழம், புது வகை மாம்பழம். அதை சுவைத்து பார்த்தால் தெரியும் அதன் அருமை. நம் ஊர் மாங்கனிக்கு அது ஈடாகுமா என அறிய விரும்பினான். நம் ஊர் மாங்கனியை விட சுவையுடையதாக இருந்தால் அதை வாங்கி வணிகம் செய்யலாம் என்ற எண்ணம் அவனுக்கு இருந்தது. புனிதவதி அவன் அனுப்பிய மாங்கனியை கொண்டு வந்தாள். ஆவலோடு பருகியவன் அதன் சுவையை ரசித்து உண்டான். மற்றொரு மாங்கனியும் அதே சுவையுடையதா என ஆராய விரும்பினான். அந்த மாங்கனியும் கொண்டு வா என்றான். புனிதவதி திகைத்து போனாள். மனதில் மாசில்லாத பேதை பெண். தான் உண்டு விட்டதாக கூட பொய் சொல்லியிருக்கலாம். அவளால் அப்படி கூற முடியாது. சிவனாகவே வந்த சிவனடியாரிடம் பெற்ற கனியில் ஒன்றை எடுத்து வந்தாள். பரமதத்தன் அதை வாங்கியவுடனே கண்டுகொண்டான். அது வேறு பழம். முந்தைய பழம் போன்றதில்லை. உறுதியாக அவன் அனுப்பிய பழம் இது இல்லை. அப்படியானால் புனிதவதிக்கு இது எப்படி கிடைத்தது? எங்கிருந்து பெற்றாள்? இதை வாங்கிக்க கூட வணிகம் செய்யலாமே என எண்ணினான். இதை எங்கு பெற்றாய் என்றான். புனிதவதி பொய் சொல்ல தெரியாத பேதை. எதையாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் ஆணையை மீறி ஒரு சிவனடியாருக்கு கனியை படைத்திருக்கிறாள். அதுவுமின்றி சிவனடியாரிடமிருந்து 2 கனிகளையும் பெற்றிருக்கிறாள். அதை பரமதத்தன் சுவைக்கும்படியும் செய்திருக்கிறாள். எப்படி சொல்வாள்? ஒரு கணம் தடுமாற்றம், தயக்கம். சிவனிடம் தன்னை ஒப்புவித்துவிட்டு வாய் திறந்தாள். இது இறைவன் தந்தது. பரமதத்தன் அவளை உற்று பார்த்தான். அவள் தடுமாற்றம் கண்டு அவனுக்கு எதையோ அவள் மறைக்கிறாள் என்பதாகப்பட்டது. அது இப்பொழுது வெளிப்பட்டு விட்டது. அவன் ஆணையை மீறி அவள் சிவனடியாருக்கு கனி படைத்திருக்கிறாள். அவனை மீறி அவள் செயல்பட்டிருக்கிறாள். இதுதானா இன்னும் உள்ளதா? புனிதவதி பேதை பெண்தான். இன்னொன்று உள்ளது, இதோ எடுத்து வருகிறேன். ஓடி சென்று எடுத்து வந்தாள். பரமதத்தனிடம் நீட்டிய கைகளில் வைத்தாள். அடுத்த வினாடி அவன் கையிலிருந்து அது மறைந்து போனது. புனிதவதி ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். எங்கு போயிற்று பழம்? அவன் சின விழிகள் அவள் மேல் அனலை கக்கிக் கொண்டிருந்தன. என்ன நடந்தது? புனிதவதி தடுமாறினாள். அவன் துண்டை உதறில் தோளில் போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினான். சிறிது நேரம் புனிதவதி ஒன்றும் புரியாமல் அசைவற்று நின்றுவிட்டாள். கணவனின் திடீர் கோபத்திற்கு என்ன காரணம்? ஏன் எதுவும் சொல்லாமல் கிளம்பிவிட்டான்? கண்கள் ஏன் இருளுகின்றன? என்ன நடந்தது? அப்படியே திண்ணையில் அமர்ந்து விட்டாள். சிறிது நேரம் கழித்து கண் விழித்து பார்த்தாள். அவள் விழிகளில் தென்பட்டது வாசலில் வீசி எறியப்பட்டிருந்த சிதைந்த உருகுலைந்த மாங்கனி. ஐயோ, பரமதத்தன் இதை தூக்கி எறிந்து விட்டானா?
மக்கட்பேச்சிற்காக இது சிவனடியான் தந்த மாம்பழமாயிற்றே, அதை சொல்லி என்று ஆவலுடன் அவனுக்காக காத்திருந்தாள். அந்த சிவனடியான் அவளுக்கு புரிபடத் தொடங்கிவிட்டது. பரமதத்தனின் பேச்சை மீறியிருக்கிறேன் என்றுதானே கோபம் கொண்டு தூக்கி எறிந்து விட்டான். தன் மக்கட்பேற்றின் ஏக்கத்தை அவனும் அறிவான். என் நிலையில் இது வாங்கப்பட்டது என அவனிடம் கோபம் தணிந்த நிலையில் கூறினால் புரிந்து கொள்வான். சிவனடியாரின் பரிதாப நிலையைக் கண்டுதான் கனி கொடுத்தேன் என்பதை அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். பசித்தவர் கண்களைக் கண்டால் அவன் சமணனா, சைவனா, பௌத்தனா என பார்த்தா உணவிடுவது? அதுவா பெண்ணுக்கு அழகு? அதுவா இல்லறத்தார் வழி? அவனிடம் பேசிய நியாயத்தை, தன் தரப்பின் சூழலை உணர வைக்கலாம் என நம்பிக்கையோடு காத்திருந்தாள். அன்று இரவு மட்டுமல்ல, அவன் அதற்கு பின்னும் வரவே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையும் அவன் மேல் கொண்ட காதலின் எதிர்பார்ப்புமாய் அமுதாக்கி காத்திருந்தாள். ஒரு வாரம், ஒரு மாதம் என நாட்கள் நீண்டன. எனினும் ஒவ்வொரு நாளும் ஒரு வினாடியாக கழிந்தன போல் தோன்றி அடுத்த நொடி அவன் வந்துவிடுவான் என நம்பிக்கொண்டிருந்தாள். 3 மாதம் முதல் 6 மாதம் வரை கூட வணிகர்கள் வணிகத்திற்காக இல்லறத்தை விட்டு பிரிந்து செல்வது இயல்பு என்பதால் வணிக குல உறவுகள் அதை பெரிதாக கருதவில்லை. ஆனால் புனிதவதியை கணவனின் பிரிவு நாளாக பாதிக்கத் தொடங்கியிருந்தது. சரியான உணவு உறக்கமின்மையாலும் ஒடுங்கி போய்க் கொண்டிருந்தாள். உடல் இழைத்து பிரிவு துன்பத்தால் சருகாகி இருந்தாள். அவனுடன் கழித்த இன்ப நாட்கள் நினைவிற்கு வந்து நம்பிக்கை கொடுத்து கொண்டிருந்தன. அவள் மீதான அவன் காதலை விட அவன் மீதான அவளுடைய காதல் மிக பெரியது என அவன் அறிவான் என நம்பிக்கை கொண்டிருந்தாள். மாதங்கள் வருடங்களாயின. எத்தனை வருடங்களாயின? புனிதவதியை கேட்டால், நேற்றுதானே கணவன் கோபித்து கொண்டு போனான், நாளை வந்துவிடுவான் என்றிடுவாள். மனிதர்கள் கணித்துள்ள காலக்கணக்குகள் பொய் என்பாள். கணவனின் மீதான நம்பிக்கையே மெய் என்பாள். ஒரு யுகம் கழிந்திருந்தாலும் ஒரு நாளிகே கழிந்திருப்பதாக கூறி கணவனை காப்பாற்றுவாள். தந்தை தனதத்தன் பேதை பெண் புனிதவதி பேதை போலவே பிதற்றுவதைக் கண்டு பரமதத்தனை கண்டறிய ஆட்களை அனுப்பி வைத்தார். 3 வருடங்கள் கழிந்த நிலையில் பரமதத்தன் வேறொரு நாட்டில் வேறொரு பெண்ணை மணந்து குழந்தையுடன் வேறு பெயரில் வாழ்வதை அறிந்து கொண்டார். அவன்தான் என்பதை உறுதி செய்து கொண்டான். அயலார் ஊரில் அவன் மிக பெரும் வணிகனாகி மிகுந்த செல்வந்தனாக வாழ்வதை தெளிவாக்கி கொண்டு புனிதவதியிடம் அவன் புது இல்லற வாழ்வு பற்றி கூறாமல் பரமதத்தனை கண்டறிந்து விட்டதாக மட்டும் கூறினார். புனிதவதி புதையலை இழந்தாள். அதை மீண்டும் பெற்றதைப் போல அகமகிழ்ந்தாள். தனதத்தன் தான் மட்டும் சென்று பரமதத்தனை அழைத்து வருவதாக கூறியதை அவள் கேட்கவில்லை. இனியும் பொறுக்க அவள் சித்தம் இடம் கொடுக்கவில்லை. சில உறவினர் துணையோடு அவளும் பயணமானாள். அவனுக்கு பிடித்த அணிகலன்களை அணிந்து கொண்டாள். ஆடை அலங்காரம் மேற்கொண்டாள். வளையல் கையை விட்டு ஓடியது. பசலை என வெட்கம் கொண்டாள். எதுவும் பொருந்தவில்லை. விரலில் அணிந்த சிறு மோதிரம் குச்சியில் சொருகினார் போலவே காட்சியளித்தது. மூக்குத்தி மூக்கை விட பெரிதாக வளர்ந்திருந்தது. மாட்டு வண்டியில் அமர்ந்த தனதத்தனின் மகளின் கோலத்தைக் கண்டு துணியால் வாய்ப்புத்தி அவளறியாமல் அழுது தீர்த்தார். எத்தனை பகல், எத்தனை இரவு, மிக நீண்ட பயணம். புனிதவதி வண்டியை விட்டு இறங்கவில்லை. வேறு வழியின்றி இரவு பகலாக பயணம் தொடர்ந்தது. சத்திரத்தில் தங்கி பரமதத்தனுக்கு ஒரு உறவினர் மூலம் சொல்லி அனுப்பினார். பரமதத்தன் பரிதவிப்பான கள்ளனை போல் ஓடி ஒளிவான் என நினைத்ததற்கு மாறாக மனைவி மற்றும் மகளோடு அவர்களை பார்க்க வந்திருந்தான். பரமதத்தனோ கணவன் விருப்பத்திற்கு மாறாக நடந்தால்தான் புனிதவதியை விட்டு நீங்கினேன் என அவள் உறவுகளுக்கு முன்பாக நிறுத்தி தன் தரப்பு நியாயத்தை வலுப்படுத்த நினைத்தான். அவளோடு தன்னை அவர்கள் மீண்டும் சேர்க்க இயலாதபடி தன் புது மனைவியையும் சிறு குழந்தையும் அழைத்து வந்து அவர்களை செயலற்று போகும்படி செய்ய நினைத்தான். ஆனால் புனிதவதியை பார்த்த அவன் கண்கள் அப்படியே கொத்திட்டு நின்றுவிட்டன. அவள் கண்களிலிருந்த அன்பு மட்டும் மாறவில்லை. ஆனால் அவளா? அந்த உடல் அவளா? இதுவா புனிதவதி? உடல் குறுகி பொலிவிழந்து வற்றிப்போய் ஒரு எலும்பு கூடாக நிற்பவளை நம்ப முடியாமல் பார்த்தான். அவளும் அவனை பார்த்தாள். அவனருகில் நின்ற பெண்ணையும் சிறு குழந்தையையும் பார்த்தாள். பரமதத்தனுக்கு உண்மை காதலின் மகத்தான வடிவம் புனிதவதி வடிவில் நிற்பது போல புலப்பட்டது. தான் அவளுக்கு இழைத்த அநீதி நினைவிற்கு வந்தது. வழிமேல் விழிவைத்து நம்பிக்கையோடு காத்திருந்த கண்களில் தேக்கி வைத்திருந்த காதலின் சக்தியை களங்கமற்ற பார்வையால் தரிசித்தான். குற்ற உணர்வு பெருக்கெடுக்க ஓடி வந்து புனிதவதியின் காலில் விழுந்தான். கைப்பிடிக்க வேண்டிய கணவன் காலில் விழுந்த அதிர்ச்சியினால் ஓரடி பின் நகர்ந்தாள். அக்கணத்தில் புனிதவதி அவனை விட்டும் நகர்ந்து விட்டாள். அவன் பிரிந்த இந்த 3 ஆண்டுகளாய் அவன் அருகிலில்லாத போதும் அருகில் இருப்பதாய் உணர்ந்தும் இப்போது அருகிலிருந்தும் விலகி கொண்டதும் தன்னிச்சையான செயலா? தனதத்தன் பரமதத்தனோடு புனிதவதியை சேர்த்துவிட வேண்டும் என்றே அழைத்து வந்தார். ஒரு கணவன் 2 மனைவியரோடு வாழ்வது நடைமுறையில் உள்ளதுதானே. புனிதவதி எந்தளவு காதல் கொண்டிருந்தால் பரமதத்தனை நினைத்து வெறும் கூடாகி இருப்பாள். அவளை அவனோடு சேர்த்துவிட வேண்டும் என்றே தந்தை மனம் நினைத்தது.
அதனால்தான் பரமதத்தனை தன்னிடத்திற்கு வரவழைக்காமல் புனிதவதியை அவனிடத்திற்கு அழைத்து வந்திருந்தார். ஆனால் பரமதத்தன் ஏன் காலில் விழுந்தான்? அவர்கள் பிரிவிற்கு தன் மகள் மீதுதான் ஏதோ தவறு என்றே நம்பியிருந்தார். இது மாபெரும் அதிர்ச்சியாக இருந்தது. உறவுகளும் அதிர்ச்சியோடு இதை பார்த்து கொண்டிருந்தனர். பரமதத்தன் தன் தவறை ஒப்புக்கொண்டான். நடந்ததை கூறி அவளை சந்தேகித்துவிட்ட பாவி நான். உண்மையில் சைவ சமயத்திற்கு மாறாக சிந்தித்ததன் விளைவே அவளை தவறாக நினைக்க காரணமாகிவிட்டது. ஆனால் தன் தூய அன்பினால் என்னை இக்கணம் வென்றுவிட்டாள். அவள் தெய்வம், நான் பாவி என்று மாறி மாறி கூறிக்கொண்டிருந்தான். அவன் புது மனைவியோ அவன் கதறலை கேட்டு புரியாமல் விழித்தாள். யாரோ துறவி, அதனால்தான் கணவன் அவள் காதலில் விழுகிறான் என நினைத்தாள். பின் இவள் அவன் மனைவியா? முதல் திருமணம் பற்றி எதுவுமே கூறவில்லையே என்று மேற்கொண்டு பேச முடியாமல் தடுமாறினாள். உடன் வந்த உறவினர் அவளிடம், அம்மா, இவள்தான் புனிதவதி, பரமதத்தன் முறைப்படி மணந்த மனைவி. இதோ இவர் தனதத்தர், பரமதத்தனின் மாமனார் என கூறியபோது, புனிதவதியா புனிதவதியா? என் மகளுக்கு இந்த பெயரை நான் சூட்டலாம் என கூறிய பொழுது என் கணவர் அதை மறுக்கவில்லையே. முதல் திருமணத்தை மறைக்கத்தான் சரி என்று ஒப்புக்கொண்டு மகளுக்கு இப்பெயரை சூட்டினாரோ? பரமதத்தன் அவள் பார்வையின் உக்கிரத்தை தாங்க முடியாமல் தலைகுனிந்தான். புனிதவதி பரமதத்தனின் குடும்பத்தையே சிறிது நேரம் பார்த்தாள். பின் எதுவும் சொல்லாமல் திரும்பி நடக்கத் தொடங்கினாள். பரமதத்தன் தலைகுனிந்து நின்றிருந்தான். புனிதவதி யாரையும் ஏறெடுத்து பார்க்கவில்லை. வண்டியில் ஏறி அமர்ந்தாள். தனதத்தர் அவளுடன் வந்து அமர்ந்து கொண்டார். சொந்தங்களும் மீண்டும் நீண்ட பயணம் தொடங்கியது. 2 நாட்கள் கழித்து மாடுகளுக்காகவது இரவில் தங்க வேண்டும் என வேறு வழியின்றி ஒரு மலையடிவாரத்தில் தங்கினார்கள். உறவுகள் உறங்கிவிட்டன. காலையில் கிளம்ப நினைத்து எழுந்தபோதுதான் புனிதவதியை காணவில்லை என உணர்ந்து பதறிப்போனார்கள். எங்கு போய் தேடுவார்கள்? ஏதாவது காட்டு மிருகம் இழுத்து சென்று விட்டதா? நாலா பக்கமும் உறவுகள் தேடி சலித்தன. இரவு வரை தேடி இளைந்து தொடங்கிய இடத்தில் வந்து சேர்ந்தனர். புனிதவதி உண்மையிலேயே காணவில்லை. புனிதவதியை காற்றுதான் தள்ளி கொண்டு போனதா அல்லது கால்கள்தான் சக்கரங்களாக மாறினவோ? யார் அறிவார்? மனமென்னும் சூறைக்காற்றுதான் அவளை இந்த ஆலமரங்கள் நிறைந்த காட்டுப்பகுதிக்கு அழைத்து வந்திருக்க வேண்டும். எத்தனை பகல், எத்தனை இரவு, யார் அறிவார்? தன் கணவனால் புறக்கணிக்கப்பட்டு விட்டதை உணர்ந்தளவில் மீண்டும் தன் ஊர் செல்ல அவள் மனம் உடன்படவில்லை. காற்றாய் மாறி காணாமல் போய்விட விரும்பினாள். அவளுடைய எண்ணத்தை அவள் கால்கள் செயல்படுத்திவிட்டன. 100 வருடங்களுக்கு மேலாக வளர்ந்து அடர்ந்து பெருத்திருந்த ஆலமர காட்டிற்குள் நுழைந்து சென்று கொண்டே இருந்தாள். பகலா இரவா காலமறியாமல் நீண்ட பெருவிலையில் தடையற்று நடந்து கொண்டே இருந்தாள். ஆலமர கிளைகளை மீறி வரும் ஒளிப்புள்ளிகள் தான் துணை. விழுதுகள் தாங்கிய ஆலமரங்கள் ஒவ்வொன்றும் கண்களுக்குள் அடங்க மறுத்தன. கால்கள் துவண்ட நிலையில்தான் தளர்ந்து மரத்தடியில் அமர்ந்தாள். பசியும் களைப்பும் அழுத்த மயக்கமடைந்தாள். யாரோ நீர்முகத்தில் தெளிப்பதாக உணர்ந்து கண் திறந்தாள். ஐயோ, இதென்ன? அவள் கண்ட காட்சி! கழுத்தில் பாம்பை மாலையாக அணிந்த ஒரு கருத்த பெரிய உருவம் நின்றிருந்தது. கையில் வலியும் நீருடன் அவளை குனிந்து பார்த்து கொண்டிருந்தது. புனிதவதிக்கு குரல் வெளியே வரவில்லை. இது என்ன, சிவபெருமானா? இடையில் புலித்தோளுடையுடன் உடலெங்கும் திருநீறு பூசி திடகாத்திரமான தோற்றத்துடன் புனிதவதிக்கு கண்ணை இருட்டி கொண்டு வந்தது. மீண்டும் மயக்கமானாள். அவளை யாரோ பலகை மீது வைத்து இழுத்து சென்றாற்போல் உணர்ந்து கண் விழித்தாள். அவளை சுற்றி ஒரு சிறு கூட்டமே நின்றிருந்தது. ஒவ்வொருவரும் தலைவிரி கோலத்துடன் சுடுகாட்டு சாம்பலை பூசியபடி எலும்பு கூடு போல் நின்று கொண்டிருந்தனர். அவள் கண் விழித்ததை அறிந்ததும் ஒருவித வினோத ஒலி எழுப்பினர். பேயின் அலறலைப் போல, குகையின் கூக்குரல் போல் இருந்தது. புனிதவதிக்கு குலை நடுங்கியது. அப்போது அவள் மீது நீர் தெளித்த அந்த திடகாத்திரமான உருவம் அவள் அருகே வந்து, பயப்படாதே அம்மா, இதை சாப்பிடு என 2 வாழைப்பழங்களை நீட்டியது. கழுத்தில் இருந்த பாம்பு எங்கே? இப்போது கழுத்தில் பாம்பு இல்லை. உற்று பார்த்தால் அது வெறும் கயிறுதான். பசி மயக்கத்தில் அது பாம்பாக தோன்றியிருக்கிறது. புனிதவதி தயங்கினாள். பயப்படாதே அம்மா, சாப்பிடு என கனிவோடு அந்த உருவம் கூறியது. அதனோடு இருந்தவர்கள் ஆவலோடு அந்த வாழைப்பழத்தையே நோக்கினர். புனிதவதி அந்த உருவத்தின் கனிவான குரலில் இருந்த அன்பினால் கட்டுப்பட்டு பழத்தை வாங்கி உண்டாள். ஓரளவு பசி நீங்கியது. இவர்கள் யார்? இந்த காட்டில் என்ன செய்கிறார்கள்? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மனது குழம்பி தவித்தது. பயத்தில் நாய் எழவில்லை. இது நடுக்காடா அல்லது சுடுகாடா? புனிதவதி அன்பு கட்டளையை ஏற்றி வேறு வழியின்றி சில நாட்கள் இருந்தாள். உடல் தேறியதும் அவள் செல்ல வேண்டிய இடம் குறித்து வினவினார்கள். புனிதவதி தலையசைத்து மறுத்தாள். சரி வா அம்மா, நம்ம இடத்திற்கு போகலாம் என்றவர்களுடன் புனிதவதி நடந்தாள். ஆலங்காட்டிற்குள் வாழிடமா? இதுதான் இவர்களின் இருப்பிடமா? இவர்கள் காட்டுவாசிகளா? களைப்பில் சிந்திக்கக்கூட முடியவில்லை. அவர்கள் நடந்து கொண்டே இருக்க புனிதவதி மேற்கொண்டு நடக்க முடியாமல் நின்றுவிட்டாள். தொலைவில் ஏதோ எரிந்து கொண்டிருந்தது. அந்த ஒளியை சுற்றி சிறு கூட்டம். என்ன செய்கிறார்கள்?
நீளமாக அடுக்கப்பட்ட விறகின் மீது எரிவது என்ன? புனிதவதிக்கு தூக்கி வாரி போட்டது. அது ஒரு பிணம். அதை சுற்றி நின்று கொண்டிருந்த கூட்டம் எரிந்த பிணத்தை எடுத்து எடுத்து உண்டு கொண்டிருந்தது. அதில் சிலர் மண்ணை வாரி எரித்து நெருப்பை அணைத்து கொண்டிருந்தனர். ஆந்தைகளும் கூகைகளும் திடீரென அலறின. நரிகளும் பெருங்குரலால் அலறின. நரிகள் கூவும் திசையெல்லாம் புனிதவதி பார்வையை திருப்பினாள். ஆங்காங்கே நிறைய ஒளிவிளக்கு போல் பிணங்கள் தொலைவில் எரிந்து கொண்டிருந்தன. ஈட்டி, இலவம், ஈகை, கூரை, காரை போன்ற அடர்ந்த பாலை நிலத்து மரங்கள் அந்த ஒளி வெள்ளத்தில் தென்பட்டன. இது ஒரு பாலை நிலப்பகுதி. முள் மரங்கள் கருகி கள்ளிகள் வற்றி காணப்படுகின்றன. இது ஒரு வெங்காடு. பிணந்தின்று வாழும் இப்பகுதி மனிதர்கள் பேய்கள் என வெளி உலகத்தாரால் அழைக்கப்படுவதை புனிதவதி கேள்விப்பட்டிருக்கிறாள். பிணம் எரியும் நாற்றம் குமட்டி கொண்டு வந்தது. பிணங்களின் உடலிலிருந்த நினம் உருகி நிலம் நனைந்துள்ளது. அது தவிர வேறு நீரை அறியாத வறட்டு நில சுடுகாட்டு பகுதி அது. அப்பிணம் எரிந்த இடத்தை தாண்டி அவளை அழைத்து வந்த கூட்டம் முன்னேறியது. பசியா, களைப்பா, உடல் சோர்வா? அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. அவளுக்கு உதவிய அக்கூட்டத்தில் இருந்த பெண்ணொருத்தி அவள் நிலை புரிந்து மெதுவாக அவளுடன் நடந்து வருவதாக கூறி மற்றவர்களை முன் செல்லுமாறு கூறினாள். புனிதவதி அப்பொழுதுதான் அவர்களை முழுமையாக கவனித்தாள். எண்ணெய் கொண்டு நீவப்படாத தலைமுடி தேங்காய் நாரை போல குத்திட்டு நின்றிருந்தது. குழி விழுந்த கண்கள், கன்னங்களுக்கு பதில் எலும்புகள் துருத்தி கொண்டிருந்தன. கைகளும் கால்களும் குச்சியாய் நீண்டிருந்தன. நகங்கள் நீண்டு வளர்ந்திருந்தன. பற்களா அவை? கரை பிடித்து கூர்கூராய் சேலை என்று ஒன்றை சுற்றி கட்டியிருந்ததால் பெண் என அடையாளப்படுத்த முடிந்தது. அவள் கண்களில் தெரிந்த கனிவுதான் புனிதவதிக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் தந்து கொண்டிருந்தது. உடன் வந்த ஆண்களின் தோற்றமும் இப்படித்தான் இருந்தது. இவர்கள் யார்? காட்டுவாசிகளா இல்லை பேய்களா? புனிதவதிக்குள் தொடர்ச்சியாக கேள்விகள் மனதில் எழுந்த வண்ணம் இருந்தன. அவள் பேச சக்தியற்று அமர்ந்திருந்தாள். எழுந்திரு அம்மா, கொஞ்ச தூரத்தில் பாலடைந்த கிணறு ஒன்று இருக்கிறது. அங்கு சென்றால் ஏதாவது கிடைக்கும். மாலை மங்கும் நேரம். ஓநாய்களும் நரிகளும் வரும் இடம் இது. நம்மை அவர்கள் அங்கு எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் என்று அந்த பெண் எழுந்து சொல்லியபடியே திரும்பி பார்க்காமல் விரைவாக நடந்தாள். புனிதவதியும் வேறு வழியின்றி அவளை பின்தொடர்ந்தாள். இன்னும் எவ்வளவு தூரமோ? புனிதவதிக்கு குழப்பமாக இருந்தது. நான் ஏன் இவர்களுடன் சென்று கொண்டிருக்கிறேன்? பின் எங்கு செல்வது? என் ஊருக்கு திரும்பிச் செல்ல பிடிக்காமல் தானே யாரிடமும் சொல்லாமல் கிளம்பிவிட்டேன். புனிதவதிக்கு தந்தையின் நினைவும் பரமதத்தனின் நினைவும் வந்தது. அதை தவிர்க்க முயற்சித்தாள். அந்த பெண் அவளுக்காக முன்னை எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தாள். அவளது கையை பற்றியபடி விரைவாக நடந்தாள். அந்த பெண் போல் விரைவாக நடக்க முடியவில்லை. அந்த பெண் அவளை இழுத்தபடி காட்டில் முன்னேறி கொண்டிருந்தாள். அதிர்ச்சியினால் புனிதவதி வாய் திறக்கவில்லை. பாலுங்கிணறு அருகே அவர்கள் காத்திருந்தார்கள். அந்த பெண் அவள் கையை பற்றியபடியே பாலுங்கிணற்றில் அமைக்கப்பட்டிருந்த படிக்கட்டிற்குள் இறங்கத் தொடங்கினாள். அந்த பெண் கையை விடுவதாக இல்லை. கடைசி படிக்கட்டில் போய் நின்ற பின் தான் பற்றிய கையை விடுவித்தாள். கிணற்றில் நீர் குறைவாகத்தான் இருந்தது. இலைகளும் சருகுகளும் நிறைந்து கிடந்தன. அந்த பெண் குனிந்து நீரை முகந்து குடித்தாள். ஆசை தீர குடித்த பின் புனிதவதியை குடிக்கச் சொன்னாள். புனிதவதிக்கு அருவருப்பாக இருந்தது. எனினும் தாகம் வாட்டியதால் நீரை பருக குனிந்தாள். அவள் உருவம் அதில் தெரிந்தது. அதிர்ந்து போனாள். அவளா அது? அவளேவா? இல்லை அந்த பெண்ணின் உருவமா? நம்ப முடியாமல் பார்த்து கொண்டே இருந்தாள். கண்கள் பெரிதாகி கன்னங்கள் குழிவிழுந்து தோள்களில் நரம்பு புடைத்து வெண்பற்கள் நீண்டு குளிந்த வயிற்றுடன் கொங்கைகள் இறங்கி, சீக்கிரம் வா அம்மா. அந்த பெண் அவளின் நிலை உணர்ந்து கனிவாக அழைத்தாள். புனிதவதி நீரை பருகி கிணற்றை விட்டு வெளியே வந்தாள். அவளுக்கு அவர்கள் எதையோ உண்ண கொடுத்தார்கள். மீண்டும் நடை தொடர்ந்தது. இம்முறை சிறிது தூரத்திலேயே சிறு சிறு குடிசைகள் தென்படத் தொடங்கிவிட்டன. அருகில் சென்றதும் ஒருவித ஒலியை எழுப்பினர். குடிசைகளிலிருந்து எலும்பும் தோளுமாக சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் வெளிவந்தனர். ஒருவரை ஒருவர் பார்த்தது போலவே அனைவரும் பற்கள் நீண்டு கண்கள் குழிவிழுந்து குச்சியாய் கை கால்களுடன். அப்போதுதான் கவனித்தாள். அவர்களின் மையத்தில் தான் மயங்கிவிழ காரணமாயிருந்த திடகாத்திர உருவம் நின்றிருந்தது. எல்லோரையும் விட உயரமாக, ஆனால் உறுதியாக ஒரு போர் வீரனின் கம்பீரத்துடன் நின்ற அந்த உருவம்தான் தலைவன் போலிருக்கிறது. ஆனால் கருணை பொங்கும் அக்கண்கள் அவள் தந்தையைப் போலவே அவளை நோக்கியது. புனிதவதிக்கு தன் தந்தையின் நினைவு வந்தது. அவரை விட்டு வர எப்படி துணிந்தேன்? ஆனால் எந்த முகத்தோடு இனி என் ஊரில் நான் வாழ்வேன்? பரமதத்தன் ஏன் அப்படி செய்தான்? ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கிவிட்டாள். ஏதோ நிழலாடியது. அந்த கம்பீர உருவம் அவளை நோக்கி வந்தது. வா அம்மா, இதோ இந்த வீட்டிற்குள் இருந்து கொள். உனக்கு மீளி அனைத்து உதவிகளையும் செய்வாள் என புனிதவதியின் உடன் வந்த பெண்ணை நோக்கி கூறினார். மீளி புனிதவதியை அழைத்து சென்று குடிசைக்குள் விட்டாள். 2 பேர் மட்டுமே தங்கக்கூடிய ஒரு பழைய குடிசை அது. ஒரு பானையை தவிர குடிசையில் வேறொன்றும் இல்லை.
மீலி, நீ உட்காரம்மா, தண்ணீர் எடுத்து வருகிறேன் என்றபடி பானையை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டாள். மீலி திரும்பி வரும்போது உண்பதற்கு சோற்றை எடுத்து வந்தாள். குழம்பு எதுவும் இல்லை. அவளுக்கு ஒரு சட்டியில் போட்டு நீட்டினாள். இந்தாம்மா, சாப்பிடு. இன்னைக்கு சோறு கிடைச்சிருக்கு, நாளைக்கு என்ன கிடைக்குதோ என்றபடி அவளை எதிர்பார்க்காமல் அந்த பழைய சோற்றை அள்ளி அள்ளி உண்டாள். புனிதவதி அவள் சாப்பிடும் வேகத்தையே வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். மீலி அவளை எதிர்பார்க்காமல் குடிசையின் ஒரு பகுதியில் நீட்டி படுத்துவிட்டாள். வெளியில் வெகு அமைதி. புனிதவதி வெகு நேரம் அந்த அமைதியை கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தாள். எங்கோ கூகைகளின் குரலும் நரிகளின் குரலும் கேட்டார் போலிருந்தது. பின் நீண்ட அமைதி. புனிதவதி வேறு வழியின்றி வெறும் சோற்றை உண்டுவிட்டு தானும் படுத்து கொண்டாள். மறுநாள் மீலி எழுப்பி தலைவர் அழைப்பதாக கூறினாள். புனிதவதி அறக்க பறக்க எழுந்தாள். மீலியுடன் சென்று தலைவரை சந்தித்தாள். அவர் கல்லினால் ஆன ஒரு பலகையில் அமர்ந்திருந்தார். வா அம்மா என்றார். இங்கே நீ விரும்பினால் தங்கலாம், மறுபடி உன் ஊருக்கு போக விரும்பினாலும் போகலாம். நீயாக சொல்லும் வரை உன் வாழ்க்கை குறித்து இங்கே பேச மாட்டார்கள். ஆனால் இது இடுகாடு. நாட்டில் கிடைப்பதெல்லாம் இங்கு கிடைக்காது. இங்கிருப்பதனால் இதை பழகிக்கொள்ளத்தான் வேண்டும். போக போக நீயே அறிந்து கொள்வாய் என்றார். நீ போகலாம் அம்மா என்றவர் மீலியின் காதில் ஏதோ சொன்னார். புனிதவதி குடிசைக்கு திரும்பினாள். மற்ற குடிசையில் இருந்தவர்கள் எங்கோ மாயமாய் போனார்கள். நேற்று அத்தனை பேர் இருந்தார்களே, இப்போது எங்கு போனார்கள்? புனிதவதி அந்த வெறுமையைக் கண்டு பயந்து போனாள். குடிசைக்குள் சென்று அமர்ந்து கொண்டாள். கதவென்ற பெயரில் ஒரு தட்டி இருந்தது. சிறிது நேரத்தில் மீலி வந்தாள். அவளை நோக்கி ஒரு ஆடையை நீட்டினாள். புனிதவதிக்கான மாற்று உடை, யாரோ பயன்படுத்திய உடை போலிருந்தது. சிறிது நேரத்தில் மீலி வருவதாக சொல்லி கிளம்பிவிட்டாள். புனிதவதிக்கு அங்கு என்ன நடக்கிறதென்றே புரியவில்லை. நீண்ட நேரம் கழித்தே மீலி வந்தாள். கையில் 2 வாழைப்பழங்கள் அவ்வளவே. அவளிடம் நீட்டிவிட்டு மீண்டும் கிளம்பிவிட்டாள். புனிதவதி பழைய நினைவுகளில் தவித்தாள். பரமதத்தனை அவளால் மறக்க முடியவில்லை. அவன் ஏன் அப்படி செய்தான்? அவனுக்காகத்தானே வாழ்ந்தேன். அவன் விரும்பிய வண்ணமெல்லாம் என்னை மாற்றிக்கொண்டேனே. அவன் விரும்பிய எல்லாம் எனக்கும் விருப்பமாயிற்றே. அவன் சொல்லுக்கு எதிர்சொல் சொன்னதில்லையே. அவனுக்காக பார்த்து பார்த்து அனைத்தும் செய்தேனே. பல நாள் சிவனடியார்களை கூட தவிர்த்தேனே. அவனுக்கும் சிவனுக்கும் என்ன பகை? சைவ மரபினான அவன் சிவத்தின் பொருள் தெரியாமல் போனது ஏன்? சிவம் என்றால் அன்புதானே. அன்புடையார் நெஞ்சமெல்லாம் சிவன் உரியும் திருக்கோவில் அன்றோ? அன்பில்லாமல் வாழ் என்றால் அது சாத்தியமா? அது வாழ்க்கையா? பிற சமய தாக்கத்திலிருந்து சிறிது நாளில் விடுபட்டு விடுவான். வணிக மோகத்தில் தவறான பாதையில் செல்பவன் சிவத்தின் தத்துவத்தை உணர்ந்து நேர்வழிக்கு திரும்பி விடுவான். தன்னுடைய அன்பு அவனை சரிப்படுத்திவிடும் என்றெல்லாம் நினைத்தது பொய்யாக போயிற்றே. பசித்து வந்தவர் யாராக இருந்தால் என்ன? உணவிடுவதுதானே இல்லறத்தார் கடமை. அக்கடமையை சிவனடியாருக்கு மட்டும் மறுத்துவிடு என்பது எப்படி சரியாகும்? ஐயோ, இப்படி கூட நான் இல்லறத்தில் இருக்கும்போது சிந்தித்ததில்லையே. அவன் வாக்கை மீறக்கூடாது என்றுதானே கட்டுப்பாடாக இருந்தேன். வயதான ஒரு கிழவர் வாய் திறந்து பசி என்று உணவு கேட்ட பின்பும் தடுமாறினேனே. வேறு வழியின்றி தானே கனியை கொடுத்தேன். அதற்காய் இந்த தண்டனை? இது தர்மத்திற்கே கிடைத்த தண்டனை போலவா இருக்கிறது? என் நிலையை விளக்கக்கூட அவகாசம் தரப்படவில்லையே. இதுதானா பெண்ணின் நிலை? புனிதவதிக்கு சிந்திக்க சிந்திக்க துக்கம் பெருகி கண்ணில் நீர் பெருகியது. தந்தை வளர்த்த பெண் என்பதால் தான் வளர்ப்பு சரியில்லை என கணவன் யாரிடமும் சொல்லாமல் வேறொரு பெண்ணை மணந்து கொண்டான் என ஊர் தூற்றி கொண்டிருக்குமே. தந்தை இதை கேட்டு எப்படி துடிப்பாரோ? ஒரு சில சமயம் தன் மீதுதான் தவறோ என்று கூட புனிதவதி நினைத்து மருகினாள். பரதத்தத்தனுடன் வாழ்ந்த இனிய நாட்கள் நினைவுக்கு வந்தன. எப்படியெல்லாம் மகிழ்ந்திருந்தார்கள்! ஊரார் பெருமை பேசும் வகையில் அவர்களது வாழ்க்கை இருந்ததே. புனிதவதி வந்த நேரம்தான் பரமதத்தனின் வாணிபம் மேலோங்க தொடங்கியது என அக்கம்பக்கத்தார் கூறியபோது பரமதத்தனே பூரித்து மகிழ்ந்தானே. அவளின் இசைத்திறமை கண்டு வியந்து பாராட்டியதெல்லாம் நினைவிற்கு வந்தது. அதே சமயம் அவன் முகத்தில் தோன்றிய தாழ்வு மனப்பான்மையும் குற்ற உணர்வும் நினைவிற்கு வராமல் இல்லை. சிவனடியாருக்கு கனி கொடுத்ததற்காக மட்டுமா பரமதத்தன் கோபித்து கொண்டான்? இல்லை இல்லை. அவளின் அறிவு ஒளியைக் கண்டு சில நாட்களிலேயே விலகி சென்றதும், அவளை விட தான் அதிகமாக தெரிந்தவன் என்பதை காட்டிக்கொள்வதற்காக சைவம் பற்றிய தவறான கதைகளை எடுத்து கூறியதும் நினைவுக்கு வந்தது. அவள் கண்மூடி எவ்வளவு நேரம் அமர்ந்திருந்தாலோ தெரியாது. வயதான தந்தையை விடுத்து வந்தது சரியா? அவர் மனம் என்ன பாடுபடும்? ஆனால் நான் கணவன் இல்லாமல் தந்தை வீட்டில் எப்படி வாழ்வேன்? விதவியாகவும் மனம் முடிக்காத கண்ணியுமாக இருந்திருந்தால் தந்தைக்காகவாவது வாழ்ந்திருக்கலாம். வாளாவெட்டியாக வாழ்வதுதான் மிக கொடுமையானது. கண்ணகி போல் தவறிழைத்த பின்னும் திரும்பி வந்த நிலையில் கணவனை ஏற்றுக்கொண்டதைப் போல என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. அப்படி வாழ்வதினும் இச்சுடுகாட்டில் வெந்து மடிவதே மேல். மீலி அவளை அம்மா அம்மா என்று உலுக்கிய போதுதான் நிலைக்கு வந்தாள். அவள் எதிரே சிறிய துணியில் கலவையான உணவு சோறு நிறைந்திருந்தது. மீலியும் எதிரே அமர்ந்து கொண்டாள். சாப்பிடம்மா, இன்றைக்கு நல்ல விருந்து.
இன்னைக்கு இரவு சிவபூஜை தவறாமல் கலந்துக்கணும், உள்ளேயே இருக்காதே, என்னோடு வா என்றபடி துணியில் விரிக்கப்பட்டிருந்த உணவை பாதியாக்கி ஒரு பாதியை உண்ணத் தொடங்கினாள். புனிதவதிக்கு வியப்பாக இருந்தது. புனிதவதி அழுததை பார்த்த பின்னும் ஏன் அழுதாள் என கேட்காத அவளது நாகரிகம் அவள் மீது மதிப்பை ஏற்படுத்தியது. நடு இரவும் வருவரை காத்திருந்து மீலி அவளை அழைத்து சென்றாள். முழு நிலாவில் காட்டியிருந்த எட்டி இலவம் பாலை மரங்கள் தலைவிரித்து பேய்கள் நிற்பதைப் போல் அச்சுறுத்தி கொண்டிருந்தன. சிறிது தூரத்திலேயே ஒரு பெரும் கூட்டம் அமர்ந்திருப்பதை அவள் கண்டுகொண்டாள். கல்லினால் செய்யப்பட்ட லிங்கம் ஒன்று அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மஞ்சள், குங்குமம், திருநீறு அதற்கு பூசப்பட்டிருந்தது. ஒரு வழிபாட்டிற்கான ஏற்பாடுகளை சிலர் செய்து கொண்டிருக்க, சிறு அரவம் கூட இயலாமல் அனைவரும் மந்திரத்தால் கட்டுப்பட்டதைப் போல அமர்ந்திருந்தனர். மீலியோடு புனிதவதியும் சென்று அமர்ந்து கொண்டாள். சிறிது நேரத்தில் பூஜை தொடங்கியது. புனிதவதி உடன் இருந்தவர்களை கவனித்தாள். அப்பப்பா, என்ன பயங்கரம்! பல பேர் இரு கால்கள் இல்லாமல் இருந்தனர். சில பேர் இரு கையோ ஒரு கையோ இல்லாமல், ஒரு உருவத்திற்கு கைகளும் இல்லை கால்களும் இல்லை. சில பேருக்கு உடல் முழுவதும் வெட்டு காயங்கள். ஒருவனுக்கு ஒரு கண் குழியாக இருந்தது. யார் இவர்கள்? பெண்களின் தோற்றமோ? சில பேர் பித்து பிடித்தார் போன்று இருந்தார்கள். உடல் ஊனமுற்றவர்கள், நோயாளிகள், வயது முதிர்ந்த தளர் நடையினர், சிறுவர்களிலும் ஊனமுற்றவர்கள், நோயாளிகள் அனைவரும் சொல்லி வைத்தாற்போல் வரிசையாக அமர்ந்து கொண்டனர். மீலி அவளிடம் ஒரு சோற்று மூட்டையை கொடுத்தாள். அனைவருக்கும் கொடுக்கும்படி கூறியதோடு தானும் இரு கைகளால் அள்ளி அமர்ந்திருந்தவர்களின் பாத்திரத்திலும் அவர்கள் தூக்கி பிடித்த ஆடையிலும் அள்ளி போட்டபடி முன்னேறினாள். புனிதவதியும் அப்படியே செய்தாள். விருந்து முடிந்து அனைவரும் கலைந்தனர். பின் குடிசைக்கு மீண்டனர். புனிதவதி வாய் திறந்து கேட்கும் முன் மீலி, ஊரில் திருவிழா, அதுதான் உணவு நிறைய கிடைத்தது என்றபடி படுத்து உறங்கி போய்விட்டாள். என்ன களைப்போ பாவம்! புனிதவதிக்குள் பல கேள்விகள். குடிசையை விட்டு வெளியே வந்தாள். பூஜை நடந்த இடத்திற்கு அவள் கால்கள் இழுத்து சென்றன. அங்கு யாரும் இல்லை. மயான அமைதி நிலவியது. அந்த சிவலிங்கத்தின் முன் அப்படியே தியான நிலையில் அமர்ந்து விட்டாள். அவளுடைய முந்தைய வாழ்வும் இந்த வாழ்வும் மாறி மாறி அவள் நினைவில் ஊசாடி கொண்டிருந்தன. பரமதத்தனும் அவனுடைய மனைவியும் மகளும் ஊராரும் அவளுடைய தந்தையும் மாறி மாறி அவளுக்குள் தோன்றிக்கொண்டே இருந்தனர். அவள் மனதை ஒருநிலைப்படுத்த முயன்றாள். அவளுக்கு முன் யாரோ நின்று அவளையே பார்ப்பது போல் உணர்ந்து திடுக்கிட்டு கண் விழித்தாள். ஒரு வயதான மூதாட்டி கனிவுடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். இந்த நேரத்தில் இங்கு இருக்கக்கூடாதம்மா, சின்ன பெண்ணாயிருக்க, வாமா எங்கு கூட என்றாள். வெகு அருகிலேயே அவள் குடிசை இருந்தது. உள்ளே நுழைந்து அமரச் சொன்னாள். தானும் பக்கத்தில் அமர்ந்தாள். ஜன்னல் வழியாக தெரிந்த நிலவு மட்டும் இருவருக்கும் சாட்சி போல காட்சியளித்தது. யாரம்மா நீ, இங்கே எப்படி வந்தே என வினவினாள். புனிதவதி தயங்கினாள். அந்த மூதாட்டி, சரிம்மா, உன்னை எதுவும் கேட்கலை, யாரோட தங்கியிருக்கேன் என்றாள். மீலி என்ற பெண்ணோடு என்றாள். மீலியா? நல்ல பெண், சோழ வம்சத்து வாரிசு, இங்கே வந்து பேயா அலையுது, எல்லாம் விதி என்றதும் புனிதவதிக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த மூதாட்டி சொல்லிக்கொண்டே இருந்தாள். அதில்தான் அந்த காட்டின் ரகசியமே புலப்படத் தொடங்கியது. களப்பிரர்களுடன் ஏற்பட்ட போரில் தோற்ற சோழ பாண்டியர்களும் அவர்களின் வீரர்களும் கொல்லப்பட்டும் விரட்டியடிக்கப்பட்டும் இருந்த சூழலில் தப்பி பிழைத்தவர்கள் தஞ்சமடைந்த சுடுகாடு அது. போரில் உடல் உறுப்பு குலைந்தவர்களின் புகலிடமாக மாறியிருந்தது. போரில் தந்தையும் கணவனும் மகனும் இறக்க எதிரி மன்னர்களின் ஆட்சியில் அனாதைகளாக புறக்கணிக்கப்பட்ட பெண்களின் மானம் காத்த தாய் வீடு அது. பிறக்கும்போது ஊனமுடனும் மூளை வளர்ச்சி குன்றியும் இடையில் நோயினால் முடமானவர்களுமாக புறக்கணிக்கப்பட்டவர்களின் புகலிடம் அது. அப்பாலை நிலக்காட்டில் உணவு பஞ்சத்தினை போக்க வழியறியாது பகலெல்லாம் காட்டிலிருந்து கிளம்பி ஊருக்குள் நுழைந்து பிச்சை எடுத்து உண்டும் உணவு கிடைக்காத போது சுடுகாட்டில் பிணத்தையும் பிணத்திற்காக இடப்பட்ட வாயரிசியும் நம்பி வாழும் கூட்டம் அது. அவர்களையெல்லாம் அன்பும் ஆதரவும் காட்டி ஒருங்கிணைத்து பாதுகாத்து வருபவர் அந்த தலைவர்தான். அவர் யார், எங்கிருந்து வந்தார், எங்கு செல்கிறார், என்ன செய்கிறார் என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனால் புகலிடமற்றவர்களின் புகலிடமாக அக்காட்டை மாற்றியவர் அவரே. அவரின் அன்பிற்கு கட்டுப்படாத ஜீவராசிகளே இல்லை. பாம்பும் புலியும் நரியும் ஓநாயும் இக்குடிசை பகுதிகளுக்கு வராமல் இருப்பதே அவரின் ஆற்றலால் தான். அவர் மகா யோகி. ஆடற்கலையில் எவ்வளவு வல்லவரோ வீரத்திலும் அதற்கு நிகரானவர். ஆனால் அவர் மனதில் பொங்கி எழும் தாயன்பிற்கு ஈடு இணை எதுவும் இல்லை. அவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட அவரால்தான் ஒருவேளை உணவாவது அவர்களுக்கு இந்த வெங்காட்டில் கிடைக்கிறது. அவர்களுக்காக இக்காட்டை தாண்டி சென்று எங்கெங்கோ சுற்றி அலைந்து உணவு தேடிக் கொண்டு வருபவர் அவரே. அவர் தோற்றத்தில் எளியவர். அதே சமயம் இங்கு வாழும் மக்களுக்கு புறந்தாரால் தீங்கென்றால் கடும் அனலாய் மாறி அவர்களை தீக்கிரையாக்கி விடுவார். அவர்தான் அவர்களை காக்கும் கடவுள். அன்பே உருவான அவரையே சிவனாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள். மூதாட்டி வெளியில் நன்றி பெருக்கெடுக்க சொல்லிக்கொண்டே இருந்தாள்.
அன்புடையார் நெஞ்சமெல்லாம் சிவனே நிறைந்திருப்பதால் அன்புடையார் எவரோ அவரே சிவம் என்று தான் நினைத்ததையே அம்மூதாட்டியும் கூறியதை கேட்டு புனிதவதிக்கு உடல் சிலிர்த்தது. சிவன் உருவம் எது என்று கேட்பவர்களே உண்மையான அன்பு பூண்டு துன்பப்படுவோர் துன்பத்தை தீர்ப்பவரின் தோற்றமெல்லாம் அச்சிவனின் வடிவமே. இதை நெற்றியில் ஞானக்கண் உடையவர்களே அறிய முடியும் என தனக்குள் சொல்லிக் கொண்டாள். புனிதவதி தெளிந்தாள். சிவனின் கழுத்திலுள்ள பாம்பு, அவன் கழுத்தில் அணிந்திருந்த பிறை வடிவ பன்றி கொம்பையும் அவன் தலையில் சூடியுள்ள பிறையும் பார்த்து அறிவு மயங்கி நின்றதைப் போல தானும் கீழான உலக இன்பங்களை உண்மையென்று வாழ்ந்து வந்ததை நினைத்து வெட்கினாள். உண்மையான மேலான பிறை என்பது இறையடி அன்றோ? துன்பப்படும் உயிர்களிடத்தில் இரக்கம் காட்டும் தயாபரனின் இறையடியை தவிர பற்றுவதற்கு வேறொன்று உண்டோ? நான் பிறந்தது முதல் சிவன் ஒருவனையே நினைத்திருந்தேன். இனியும் அவனே என துணிந்து விட்டேன். அதனால் பிறவிப்பினி ஒளிந்தேன். அவனையே உள்ளத்தில் அடைத்து வைப்பேன். அவன் இறங்கவில்லையாயினும் அவனுக்கே ஆட்படுவேன். என் பிறவிப்பணியை நீங்காவிட்டாலும் அவனை வணங்குவதை நான் விடமாட்டேன். என் மனதையே அவன் வாழும் கோயிலாக்குவேன். புனிதவதி தன் மனம் நேர்பாதையில் செல்வதை உணர்ந்தாள், தெளிந்தாள். முந்தைய நினைவுகளும் தற்போதைய வாழ்க்கையுமான இருமலை நிலையை தான் மயங்கி கிடந்ததை நினைத்து தனக்குள் சிரித்து கொண்டாள். இல்லற வாழ்வின் அர்த்தம் அன்பு நிறைந்த துறவற வாழ்வின் தொடக்கமாக ஆதியாக அமைந்துவிட்டது. சிவத்தின் பொருளை அனுபவத்தின் வாயிலாக கண்கூடாக காண்பதற்காகவும் உணர்வதற்காகவும் தான் இந்நிலை தனக்கு நேர்ந்ததோ? புனிதவதிக்கு இறையின் தத்துவம் புரியத் தொடங்கியது. சிவமாவது எளிதல்ல. ஆணவம், கண்மம், மாயை எனும் முப்புல கோட்டையை மனதிற்குள் எரித்து அழித்து குண்டலி எனும் அரிய பாம்பை அடக்கி அதை வசப்படுத்தி துன்பப்படுவோரின் துயரை நடுநெற்றி ஞானக்கண்ணால் உணர்ந்து அவர்களோடு வாழ்ந்து அவர்களின் துயர் நீக்க பாடுபடுவோரே உண்மையான சிவனாக முடியும். வெறும் நூலறிவு மட்டும் உடையவர்கள் இந்த உண்மையை உணராமல் வீணை பேசித் திரிகிறார்கள். இறைவன் துன்பப்படுவோரின் துயரம் நீங்கும் வகையில் அவர் விரும்புகிற வண்ணம் எக்கோலத்திலும் எவ்வுருவிலும் காட்சியளிப்பான். இந்த அற்புத தத்துவத்தை உணர்வதற்காகவே இந்நிலை தனக்கு ஏற்பட்டுள்ளது. இறைவனின் கருணை திறம் உண்மையிலேயே அளப்பரியது. சமுதாய தொண்டென்னும் உயரிய தத்துவத்தை எனக்கு உணர்த்திவிட்டான். புனிதவதியின் நெஞ்சு விம்மியது. இல்லற வாழ்வே உயர்வென்று நினைத்த மடநெஞ்சே, துன்புறுவோர் உரையாலும் உடலாலும் தொழுது நிற்கும் பிறைசூடிய பெருமானின் திருக்கூட்டத்தை சேர்ந்ததன் மூலம் பிறவிப்பணி ஒளிந்து விட்டாய். சிவனின் இடபாகத்தில் இருப்பவன் திருமால் என்கிறார்கள். காத்தலும் அழித்தலும் சிவன் தொழில் என்பதால் திருமால் ஒரு பாதி சிவன் ஒரு பாதி கொண்ட தோற்றத்தை மகேஸ்வரன் என்பார்கள். உண்மையில் காத்தல் தொழில் பெண்கள் உடையதன்றே. குழந்தைகளையும் இல்லறத்தாரையும் சுற்றத்தாரையும் கருணை பொங்கும் தாயன்பினால் காப்பது பெண்மையின் இயல்பன்றோ? எனவே சிவனின் இடபாகம் காத்தல் தொழிலுக்குரிய உமைக்குரியது. வீரமும் தாய்மையும் நிறைந்தவன் சிவன். சிவனும் சக்தியும் இணைந்த தோற்றமே சிவனுக்கு பொருத்தமானது. அத்தோற்றமே உலகை வாழ்விப்பது. இந்த அற்புதத்தை உலகுக்கு உணரும்படி செய்வேன். புனிதவதி தன் இல்லற வாழ்வின் அந்தம் ஆதியாகிய சிவனின் அற்புத கோலத்தை உணர கிடைத்த ஆனந்த உணர்வை மனதிற்குள் கவிதையாக்கினாள். அற்புத திருவந்தாதியாக்கினாள். புனிதவதி பேச்சற்று சிந்தனையில் ஆழ்ந்து விட்டதை அறிந்த மூதாட்டி அவளை மெல்ல தொட்டு சுயநிலைக்கு கொண்டு வந்தாள். புனிதவதி பொருள் பொதிந்த பார்வையை மூதாட்டியின் மீது வீசினாள். அம்மா, எனக்கு ஓலைச்சுவடையும் எழுத்தாணியும் வேண்டும். இக்காட்டில் எங்கு கிடைக்கும் என வினவினாள். மூதாட்டி மீலியிடம் சொன்னால் எப்படியாவது கிடைத்துவிடும் அம்மா. இப்போது குடிசைக்கு செல்லலாம் வா என்றாள். ஒரு திங்கள் ஆயிற்று. புனிதவதி தனித்துச் செல்லவும் கிடைத்ததை உண்ணவும் கிடைக்காத நேரத்தில் தியானத்தில் ஆளவும் கற்றுக்கொண்டாள். சிவனோடு மனதிற்குள் உரையாடினாள். நீலமணி மிடராட்டினான். சிவனே, பிற உயிர்களை காக்க ஆழமுண்டதால் கருத்த கண்டத்தை பெற்றாயே, அதை இருட்டின் வடிவம் என்பதா, இல்லை உன் கருணைக்கு அடையாளமாக நின்ற கருமுகில் என்பதா? உன் கழுத்தில் அணிந்துள்ள பாம்பை நீக்கிவிட்டு நீ பிச்சை எடுக்க செல். உனக்கு உணவிட விரும்பும் பெண்கள் இதனால் அஞ்சியோட மாட்டார்கள். அவர்களுக்கும் அருள் செய். உமையவளின் மீதுள்ள பேரன்பினால் அவள் தனித்திருக்க அஞ்சாவள் என்று இடபாகத்திற்கே அவளை சுமந்து கொண்டு அலைகிறாய். உன்னை தேடி பாதாளமெங்கும் அலைபவர்கள் என்னை போன்ற ஏழைகளின் சிந்தையிலும் நீ உள்ளாய் என்ற உண்மையை அறியாதவர்கள். இப்படியாக சிவனோடு உரையாடத் தொடங்கிவிடுவாள். சிவன் அவள் மனதிற்குள் தோழனானான். அவனுடன் உரையாடுவதில் அவனை கேலி செய்வதில் மனநிறைவு கண்டாள். புனிதவதியின் ஓலைச்சுவடிகளை படித்த மீலி அவள் சிவனை நோக்கி எழுப்பியுள்ள சிறுபிள்ளைத்தனமான வினாக்களையும் அவனோடு கொண்ட உரையாடல்களையும் ரசித்து படித்தாள். பின் அவளை அருகே அழைத்து அவளை ஆசன நிலையில் அமர செய்தாள். அவளின் நடு உச்சந்தலையில் கை வைத்து தீட்சை கொடுத்தாள். நாளை ஆலங்காட்டு சுடுகாட்டிற்கு பிணையூபம் காண என்னுடன் வா என்றாள். பிணையூபமா? புனிதவதியின் கேள்வி மீலி காதில் விழுவதற்குள் மீலி கிளம்பிவிட்டாள். மறுநாள் இரவில் பிணையூபம் காண மீலியுடன் சென்றாள்.
அவள் கண்ட காட்சிகள்! அப்பப்பா! அங்கே எழுந்து புடைத்த நரம்புகள், குழிவிழுந்த கண்கள், நீண்ட வெண்பற்கள், உள்வாங்கிய வயிறு, காய்ந்த செடியைப் போன்ற கிளை பிரிந்த தலைமுடியுடன் கூடிய பெண்கள் பலர் தலைவிரித்து பேய் போல் எரியும் பிணங்களை சுற்றி சுற்றி ஆடிக்கொண்டிருந்தனர். ஒரு பேய்க்கோளம் கொண்ட பெண் பிணத்தில் எரிகின்ற கட்டையை எடுத்து தீயை அணைத்து தன் விழிக்கு மையை தீட்டிக் கொண்டிருந்தாள். ஒரு காலத்தில் அவள் நடன பெண்ணாக இருந்திருக்க வேண்டும். சிலர் எரிகின்ற பிணத்தின் மீதிருந்த விழும் சாம்பலை அள்ளி பூசிக்கொண்டிருந்தனர். அவர்களோடு நின்றிருந்த சிலரோ எரியும் பிணத்தின் வயிற்றிலிருந்து கொழுப்பை எடுத்து விழுங்கினர். சுற்றி சுற்றி ஆடிய பேய்கள் பிணத்தினை விண்டு விண்டு உண்டு கொண்டிருந்தன. அப்பேய்கள் ஆடுவதற்கேற்ற வகையில் சுற்றிலும் சச்சரி, கொக்கரை, தக்கை, தகுனிதம், துந்தும்பி, தாளம், வீணை, மத்தளம் போன்ற கருவிகளை சிலர் இசைத்து கொண்டிருந்தனர். இவ்விசைக்கேற்ப துத்தம், கைக்கிளை, விளரி, தாரம், உலை, இலி, ஓசை என்னும் பண்களை இனிய குரலில் சிலர் பாடிக்கொண்டிருந்தனர். அவர்களோடு ஒருவராக பிணங்களின் எலும்புகளையும் மண்டையோடுகளையும் கழுத்தில் அணிந்து பாம்புகளை உடலில் சூடியும் ஒரு சிவனைப் போல் தலைவரும் ஆடிக்கொண்டிருந்தார். அரச மண்டபத்தில் நிகழ்த்தப்படும் அரச கூத்தினை ஒத்த ஆலங்காட்டின் கூத்து புனிதமதியை வியப்பில் ஆழ்த்திவிட்டது. முதலில் பேய் மகளிர் மற்றும் பேய் கணங்களின் செயல்களைக் கண்டு அருவருப்பு தோன்றியிருந்தது. ஆனால் முறையான இசையும் பண்ணும், அந்த இசைக்கு ஏற்றவாறு அவர்கள் ஆடிய நடனமும் அவர்களின் ஆவேசமும் பிணங்களை தின்று பசியை போக்க வேண்டிய அவலமும் அவர்கள் பால் பெரும் பரிதாபத்தை ஏற்படுத்திவிட்டன. நிலையான அரசாட்சியின் கீழ் வாழ்ந்த அவர்களின் அரும் பெரும் கலைகள் மாற்றான ஆட்சியினால் சுடுகாட்டு பிணங்களுக்கு முன் அரங்கேற்ற வேண்டிய அவல நிலைக்கு ஆளாக்கிவிட்டது. மீலியின் தயவினால் பிணங்களுக்கு வைக்கப்பட்ட வாய்க்கரிசியும் பிச்சை எடுப்பதால் கிடைக்கும் உணவையும் உண்டு வாழும் தன் நிலைக்கும் வெங்காட்டில் பசியை அடக்க இயலாமல் பிணங்களை தின்று வாழும் அவர்கள் நிலைக்கும் வேறுபாடில்லை என உணர்ந்தாள். எரியும் பிணம் அணைவதற்குள் பசி பொறுக்காத ஒரு பேய்க்கோளம் கொண்ட பெண் விரலை வைத்து பார்த்து அனலின் வெம்மையை தாங்க முடியாமல் அலறி ஓடி மற்றொரு பேய் மீது மோதி விழுந்ததையும் அவ்விரண்டின் அலறல் கேட்டு மற்ற பேய்கள் பயந்து ஓடியதையும் கண்டாள். தன் குழந்தைக்கு காளி என பெயரிட்ட ஒரு பெண் பால் ஊட்டி முடிப்பதற்குள் தான் உண்பதற்கு எந்த பிணமும் கிடைக்காது என குழந்தையை விடுத்து பிணம் தின்ன ஓடி செல்வதையும் கண்டாள். நரிகளோடும் ஓநாயோடும் போட்டி போட்டு அத்தனை பேரும் பிணம் தின்ன அலைவதைக் கண்டாள். பசியின் கொடுமையை கண்ணார கண்டாள். முதலில் தோன்றிய அருவருப்பு இப்போது இல்லை. பரமத்தத்தினால் பெற்ற அவமானத்தை விட இந்த அருவருப்பு மேலானது என உணர்ந்தாள். தற்கொலை என்னும் காலனை வென்றோம், ஆதிக்கம் என்னும் கடுநரகம் கை கலன்றோம் என ஊழிக்காலத்தில் உலகை அளிக்க சிவன் ஆடிய திருத்தாண்டவத்தை இங்கே ஒவ்வொருவரின் ஆடலிலும் கண்டாள். ஒவ்வொருவருமே சிவனாக மாறி ஆடும் திருநடன காட்சியைக் கண்டு ரசித்தாள். இதுவரை அறியாமையால் ஆழ்ந்திருந்தேன், இப்போதே தெளிந்தேன். இப்பேய் மக்களே இனி என் மக்கள். இம்மக்களின் தோற்றத்தில் சிவனை காணுகையில் உள்ளத்தில் ஒளி தோன்றுகிறதே. புனிதவதி எழுந்தாள். இசைக்கருவிகளை நோக்கி நடந்தாள். தாளத்தை கையில் எடுத்தாள். அவர்களோடு இணைந்து இசைக்கத் தொடங்கினாள்.